லட்சுமி, ரொம்ப பெருமையா இருக்குமா? கோல போட்டியில ஜெயிச்சுட்டு வந்திருக்க. 2வது பரிசு கிடைச்சிருக்கு. நான் பரிசு கிடைக்கும்னுலாம் எதிர்பார்த்தேன். ரொம்ப சந்தோஷங்க. பரிசு கிடைக்கும் நாளே எதிர்பார்க்கவே இல்லைங்க. மாலா ரொம்ப அழகா கோலம் போட்டிருந்தா. அவளுக்கு தான் நியாயப்படி கண்டிப்பா கொடுக்கணும். தலைவரும் கரெக்டா கொடுத்துட்டாரு. மருமகளே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்மா. இத மாதிரி நீ எல்லா போட்டியிலையும் ஜெயிச்சு வெற்றி பெற வாழ்த்துக்கள்மா. ஆட்டும் மாமா, உங்க ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லதா தான் நடக்கும் மாமா. நான் சும்மா தினம் கோலம் போடுற மாதிரி தான் போட்டேன். அதுக்கு தலைவர் பரிசு கொடுத்துட்டாரு. இருந்தாலும் ஒரு பரிசு கிடைச்சதை நினைச்சா சந்தோஷமா இருக்கு மாமா. ஏம்மா, நீ ஜெயிச்சிட்டு வந்ததுக்காக உன்னை வாழ்த்தி நான் ஒரு பாட்டு பாட போறேம்மா. அப்படியாடி, பாட்ட பாட போற? சரி, பாடு கேப்போம். வெற்றி கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. ஏம்மா, இவளுக்கு பாட தெரியாது. படையப்பா படையப்பான்னு படையப்பா பாட்டை போய் பாடிக்கிட்டு இருக்கா. அம்மாக்கு படையப்பா பாட்டா பாடுவாங்க. நான் பாடுறேன் பாருமா. நீயும் பாட போறியா? சரி, பாடு. அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயிர்வில்லையே. ரொம்ப நன்றி பிள்ளைகளா, நல்லா பாடுனீங்க. சரி, எல்லாரும் அமைதியா உட்கார்ந்து டிவியை பார்த்துட்டு இருங்க. நான் போய் சமைச்சு கொண்டு வரேன். ஏமா, இந்த புது கிரைண்டர்ல மாவு அரைச்சு புரோட்டா சுட்டு தாங்கம்மா. என்னது, கிரைண்டர்ல மாவு அரைச்சு புரோட்டா சுடணுமா? லட்சுமி, நீ களைச்சு போய் இருப்பியே, நான் வேணா உனக்கு ஆயெல்லாம் வெட்டி தரட்டா? அப்படியாங்க? இதெல்லாம் புதுசால இருக்கு கேட்க. சரி, உங்களால முடிஞ்சா ஏதாவது வெட்டி கொடுங்க, வாங்க. சீக்கிரம் அரிசியை கை பார்த்துட்டு போய் உலைய வைக்க வேண்டியதுதான். என்ன குழம்பு வைக்கனே தெரியல. சரி, நேத்து வச்ச புளி குழம்பு கொஞ்சம் கிடக்கு. 2 முட்டையை பொரிச்சு சாப்பிட்டுக்கிட வேண்டியதுதான். செல்வி, வாடி. என்ன இந்த பக்கம்? உன்னைய பார்க்க தான் வந்தேன் ராதா. அப்படியாடி? சரி சரி. சோறெல்லாம் பொங்கிட்டியா? எண்ணத்தை போட்டு சோறு பொங்கிட்டு கிடக்க ஒரே மனசு கஷ்டமா இருக்கு. மனசு கஷ்டமா இருக்கா? என்னாச்சு? அதான் இந்த கோல போட்டியை நினைச்சுதான் தலைவர் இப்படி பண்ணிட்டாரே. நீ வேற வயிற்றுச்சல கிளப்பாத செல்வி. எனக்கும் சரியான கோபம் தான் தலைவர் மேல. சரி, என்ன செய்ய என்ன செய்யன்னு சும்மா விட முடியுமா? கோலம் அழகா போட்டது நம்ம, பரிசை கொண்டு போய் அவளுகளுக்கு கொடுத்துட்டாரு இந்த தலைவரு. கொஞ்சம் புத்தி சரியில்லாம அலையிறாரு பாத்துக்கோ. இப்பெல்லாம் அப்படித்தான் பண்றாரு. எதுக்கு எடுத்தாலும் ஏட்டிக்கு போட்டு என்னத்தையாவது பண்ணிட்டு கிடக்காரு. நான்லாம் என்ன அழகா கோலம் போட்டிருந்தேன் தெரியுமா? கலர் எல்லாம் பார்த்து பார்த்து கொடுத்து நல்லா வச்சிருந்தேன். தலைவர் நல்லா பாராட்டிட்டு போனாரு. பிறகு அந்த மாலாக்கு கொண்டு தூக்கிட்டு போய் ஃப்ரிட்ஜை கொடுத்துட்டாரே. அவளுகெல்லாம் என்னத்தையாவது பேசியே வாங்கிடுவாளுகடி. தலைவருக்கு லஞ்சம் கொடுத்து பரிசு வாங்கிட்டாளுக. என்ன சொல்ற ராதா? தலைவருக்கு லஞ்சம் கொடுத்திருப்பாளுகளோ? பிறகு கோலம் அழகா நம்ம தானே போட்டோம். அவளுகளுக்கு பரிசு கிடைச்சிருக்குன்னா பிறகு என்ன லஞ்சம் தான் பேசியிருக்கு. இருக்கும். இந்த தலைவரை சும்மாவே விடக்கூடாது. நம்ம என்ன செய்ய முடியும்? ஆளை போல இருந்துட்டு போக வேண்டியதுதான். சரி, வேற என்ன விசேஷம்? விசேஷம் என்னம்மா விசேஷம்? பொங்கல் முடிஞ்சிட்டு சரி நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா என் மாமியார்காரி ஊர்ல இருந்து வருதாமே. அப்படியா ராதா? உன் மாமியார் வருதாக்கும்? அது பொல்லாத பொம்பளையாச்சே. என்னம்மா செய்ய? ஒரு கஷ்டம் போனா ஒரு கஷ்டம் வந்துகிட்டே இல்ல இருக்கு. மாமியார் வந்து எத்தனை நாள் இருக்க போறாங்க? ஒரு 2 நாள் இல்லைன்னா 3 நாள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் போயிருவாங்க. சரி ராதா, நானும் வீட்டுக்கு போறேன். வீட்டுல போய் குழம்பு வைக்கணும். வடக்கடை வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா? ஆமா, காலையில இருந்து அந்த வேலையை தான் பார்த்துருக்கு. பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரே அவருக்கு கடைக்கு மாவு அரைச்சு கொடுக்க, சாம்பார் வச்சு கொடுக்கன்னு இந்த வேலையை தான் பார்த்துருக்கு. இனிமேதான் வீட்டுல போய் சோறு கறி ஏதாட்டும் ஒண்ணு பொங்கணும். சரிம்மா, போய் சோத்த பொங்கு. நானும் அரிசியை கை பார்த்துட்டேன். நானும் போய் அடுப்புல உலைய வைக்க போயிட்டு வரேன் ராதா. செல்வி, சூடா குழம்பு வச்சீங்கன்னா கொஞ்சம் கொடுத்து விடு. நேத்து வச்ச புளி குழம்பு தான் கிடக்கு. நான் ரசம் தான் வைக்க போறேன். கொடுத்து விடவா? வேண்டாமா, ஓ ரசத்துக்கு புளிக்குழம்பே மேலு. நான் புளிக்குழம்பே சாப்பிட்டுக்கிறேன். மீன் குழம்பு வைக்க போறோன்னு இவட்ட சொன்னா குழம்பு பூரா வாங்கிட்டு போயிருவா. சொல்லக்கூடாது. கறி மீனுன்னு நல்லா வச்சு வச்சு திம்பாளுக. நம்ம கேட்டா ரசம் துவையல்னு போய் சொல்லுவாளுக. பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மைய சொல்வேன், நல்லத செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. வாழ்த்துக்கள் 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 மாலா. அண்ணி வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. நன்றி தம்பி. மாலா, நீ கோல போட்டியில ஜெயிச்சுட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
மருமவளே கலக்கிட்ட போ. ரசத்தை கலக்கினாலா சாம்பாரை கலக்கினாலான்னு தெரியல, கலக்கிட்டேன்னு எல்லாரும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாளுங்க. இந்த மாதிரி மாலை மரியாதைலாம் கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. மருமவளே வலது கால் எடுத்து வச்சு உள்ளவாமா. இன்னைக்கு பூரா நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், எல்லா வேலையும் அத்தை பார்த்துக்கிறேன்னு. நீ வந்து நல்லா உட்காந்து ரெஸ்ட் எடுமா. அப்படியாத்தே, மத்தியானம் குழம்பு வைக்கணும் சோறு பொங்கணும்னு சொல்லுவீங்கல்ல, நான் வேணா செய்யட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ. இன்னைக்கு ஹோட்டல்ல ஆர்டர் போட்டு பிரியாணி வாங்கி சாப்பிடுவோம். என்னது ஹோட்டல்ல பிரியாணி வாங்கி சாப்பிடணுமா? இந்த அருணுக்கு வாய் கொழுப்ப பாத்தீங்களா? இவன் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு இன்னைக்கு பிள்ளை இவன் கொடுக்கட்டும், செத்தா இவன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மகனே, நான் என் கையால என் மருமகளுக்கு நல்லா சமைச்சு இன்னைக்கு விருந்து கொடுக்க போறேன். அப்படியாம்மா? சரி சரி. அம்மாவும் மகனும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு விருந்து வைக்க போறீங்களா? இருங்க, உங்களை ஒரு வழி பண்றேன். மாலக்கண்ணா, எங்கேயோ தீஞ்ச வாடை வருதுல? ஆமாக்கா, அந்த வாடை அந்த மீனா கிட்ட இருந்து தான் வருது. என்னை அத்தை புகழ்ந்தோன்னு அவளுக்கு தாங்க முடியல. இதையே சாக்கு வச்சு உன் மாமியார்கிட்ட நல்ல பேர் வாங்கிடுவோங்கண்ணா. ஆமா சானியாக்கா, இதை சாக்கு வச்சுதான் எங்க அத்தைகிட்ட நல்ல பேர் வாங்க முடியும். நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? மாலாக்கா, உங்க காட்டுல மழைதான்? ஆமாடி, இதெல்லாம் நம்பவே முடியல, எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. கனவுலாம் இல்ல கண்ணா, எல்லாம் நிஜம்தான். உங்க மாமியார் தான் இப்படி பேசுறாங்க. உள்ள வா மருமவளே, எவ்வளவு நேரத்துக்கு வெளியிலேயே நின்றுகிட்டு இருப்ப? வெயில் பட்டு கருத்துற போற. அட கடவுளே, இந்த அத்தை பண்றதெல்லாம் பார்த்தா நம்ப முடியலையே, ஒரு மாதிரி பயமால இருக்கு. இவ்வளவு நாள சின்ன மருமகன்னு என்னைய தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனாங்க. இப்ப ஒரே ஒரு போட்டியில ஜெயிச்சுட்டு வந்தோன்னு அவ பெருசா போயிட்டாலோ, என்னைய ஒரு வாரம் உட்கார வச்சுட்டாங்களே. வாங்க எல்லாரும் உள்ள போவோம். எத்தே, இங்க ஒருத்தி எவ்வளவு நேரமா உட்காந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஜூஸ் கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணல? போய் ஜூஸ் எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். மருமவளே, நீங்க தான் கிடைக்காக்கும். இவ்வளவு நேரம் நான் உன்னைய பார்க்கவே இல்லையே. சரிம்மா, நல்ல வேலை ஜூஸ் ஞாபகப்படுத்தின. போய் எல்லாருக்கும் ஜூஸ் போட்டு நல்ல குளு குளுன்னு எடுத்துட்டு வாமா.